குழந்தை தொட்டில் குழந்தை தொட்டில் இருந்துன்னா குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்களா, ஜீசஸை நம்பி ஒரு இது கட்டுவாங்க. இதை கட்டி இது பண்ணால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நானே பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு. இதுதான் உங்ககிட்ட மெயினான இடம். இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா எவ்ரிடே சாப்பாடு ஃப்ரீ. தோமையார் ப்ரே பண்ண கற்சிலுவை அவர் தான் அவராக உருவாக்கிறாரு. அந்த சிலுவை தான் இங்கே போட்டுருக்காங்க. இந்த மரம் நான் 175 வருஷமா நான் இங்கே தான் என்ன மரம் சொல்லுது? அரச மரமா? டேய் ஆலமரங்க இருக்கு. முக்கியமான மக்கள் இங்கே சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த வியூ பார்க்க தான் வராங்களே நிறைய பேர். சர்ச்சுக்கு போயிட்டு வியூ பார்க்க வாங்க. இங்கேவா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சென்னை சென்னை இல்லை, ஃபுல்லாக பீச்சு தான். ஃபுல்லாக பீச்சு, ஃபுல்லாக ரவுண்ட் அந்த மாரி தெரியும். ஹோல் சென்னையே தெரியும் அது மேலேருந்து பார்த்தா. ஆனால் மார்னிங் பார்த்தா தெரியாது. ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக பனியாக இருக்குது, அதனால் தெரியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அந்த மாதிரி இருக்கும். பேர் எப்படி இருக்கு பேர்? ஃபுல்லாக பனி தான்டா. ஃபுல்லாக பனி தான் இருக்குது இங்கெல்லாம். அப்படியே வாடா, பின்னாடியே வாடா. நம்ம வீடு எங்கன்னா தெரிதா பாரு. மார்னிங் வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சென்னை ரொம்ப பார்க்கவே அவ்வளோ வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம். மஜாவாக இருக்கும். இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ. கைஸ் இங்கே ஹைலைட் அப்படின்னா ஹைலைட்டாக சொல்லணும்னா புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே அந்த டைம்லலாம் இங்கே ஃபெஸ்டிவல் பயங்கரமாக இருக்கும். குட் ஃப்ரைடே மட்டும் ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்கும். இங்கே கல்லாவே லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் பளிச்சுன்னு இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஓப்பனிங் டைம் மார்னிங் 6 o'clock, நைட்டு க்ளோசிங் டைம் 8 மணி. டிசம்பர் மாதம் நைட் டைமிங்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி கலராக லைட்டு போட்டிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். போப்பாண்டவர் எஸ், போப்பாண்டவர். சண்டே டைம் ப்ரேயர் நடக்கும். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இங்கே தான் ப்ரேயர் நடக்கும். இங்கே எது பிச்சைக்காரங்களாவா? இங்கே மாஸ் நடக்கும். இங்கே ஃபுல்லாக சேர்லாம் போட்டு இங்கே ஜீசஸ்க்காக வழிபாடு பண்ணுவாங்க. அதோட விஷுவல் தான். உட்காருவா எவ்ரி சண்டே இவ்வளோ உட்காருவா. படிக்கட்டில் லைனாக உட்காந்துருவா. ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இது என்ன தெரியுமா? ஒரு குழந்தை தொட்டில். குழந்தை தொட்டில் இருந்துன்னா குழந்தை பிறக்காதவங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்களா. இது இந்த ஒரு ஜீசஸை நம்பி ஒரு இது கட்டுவாங்க. ஒரு நம்பிக்கை. ஜீசஸ்னாலே ஒரு நம்பிக்கை தான். இதை கட்டி இது பண்ணால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நானே பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு. பிறக்காதவங்க யாருன்னா இந்தமாரி கட்டிட்டு ப்ரே பண்ணிட்டு போங்க. அதனால தான் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. தெரியுதா? ஃபுல்லாக கட்டிடுறாங்க. தெரியுதா? நிறைய பேர் கட்டிடுறாங்க. இதுதான் உங்ககிட்ட மெயினான இடம். இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா எவ்ரிடே சாப்பாடு ஃப்ரீ. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சாப்பாடு ஃப்ரீ தான். சாப்பாடு ஃப்ரீ தான். இங்கே இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீ. இந்த தோமையார் ப்ரே பண்ண ஃபஸ்ட்டு மலை அது அந்த ஃபோட்டோ போட்டுறாங்க. அவர் தான் சிலுவை கற்சிலுவை அவர் தான் அவராக உருவாக்கிறாரு. அந்த சிலுவை தான் இங்கே போட்டுருக்காங்க. அந்த தோமையார் சிலுவை இது அவரே ரெடி பண்ணி ப்ரே பண்ண இடம் தான் எஸ்டி தாமஸ் மவுண்ட். அதுதான் சிலுவையாக போட்டுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இந்த இதான் ஃபேன் மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரம், இந்த ஃபேன் மரம் அது இருக்கு பாருடா. இன்னும் அந்த சீசன் வரல. அந்த சீசன் வர முன்னாடி ஒரு ஃபேன் மாரி வரும்டா. அந்த அந்த இது எடுத்துட்டு அந்த ஃபேன் மாரி ஒன்று வரும். அதை எடுத்துட்டு நம்ம தூக்கிட்டு மேலே போட்டு சும்மா ஹெலிகாப்டர் மாரி சர்ன்னு வரும். நானும் எங்கள் அக்காவும் வருவோம். சின்ன வயசில் ஃபஸ்ட் எடுத்துனா இங்கே தான் வருவோம். அந்த ஃபேன் செடியெல்லாம் பிச்சுட்டு சும்மா தூக்கி போட்டுன்னு அழகாக விளையாடின்னு கிடப்போம். அது ஒரு நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் அந்த மரம் அப்படியே இருக்கு பாடுறா. அதான் பெரிய விஷயமே. கிறிஸ்மஸ் டைம்லாம் அந்த டைமில் குடில் ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்டின் இருக்கிறவங்களாம் தெரியும். குடில் வைப்பாங்க. சென்னையில் பெரிய குடில், மெகா குடில் இங்கே தான் வைப்பாங்க. டிசம்பர் மாதம் தெரியும். இதிலே போர்டு போட்டுருப்பாங்க, சென்னை மெகா குடில் சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சிலைகளும் ஒரிஜினலாகவே இருக்க மாதிரி இருக்கும். வா
வந்து அந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஒரு வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஏறி வரா மாதிரி தான் இருக்கும். நடக்க முடியாதவங்க நிறைய பேர்லாம் இருப்பாங்களா, வயசானவங்க, அவங்களாம் அப்படியே மலை பேக் சைடில் அப்படி மலை பேக் சைடு இதில் அந்த மலை பேக் சைடில் வந்தோன்னா வண்டி வசதிலாம் இருக்குது. நீங்கள் பைக்கு காரு எது வேணாலும் வரலாம். இந்த பேக் சைடில் மட்டும் ஆமாம் வண்டி விடுறது. டோக்கன் வந்து ஆமாம் கம்பல்சரி டோக்கன் இருக்குது. டோக்கன் இருக்குது. ஆனால் நடக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், நடக்கிறவங்களும் ஃப்ரெண்ட் சைடில் நீ வரலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கார் பார்க்கிங்கு, வேன் பார்க்கிங்கு, எல்லா பார்க்கிங்கும் இருக்குது, பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இது வந்து பேக் சைடு, நான் சொல்கிறது வந்து பேக் சைடு. ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து மத்தியா ஸ்டெப் சைடு வந்த மத்தியா அது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. 2 சைடுமே வரலாம் இந்த மலைக்கு, பரங்கி மலைக்கு. நிறைய பேர் வராங்க, நிறைய ஊர்லேருந்து வராங்க. நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. இதுதான் பேக் சைடோட என்ட்ரன்ஸ். நீங்கள் பின்னாடி சைடு நான் சொன்னேன்ல, பின்னாடி சைடு வந்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடலாம். அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அது ஃப்ரண்ட்டு பக்கம் ஸ்டெப்ஸ்லாம் வரும். இது வந்து பேக் சைடு. அந்த பக்கம் அவங்க வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த பக்கம் மட்டும்தான் வண்டியில் எடுத்துகிட்டு வர முடியும். பைக்கு காரு எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். நடக்க முடியாதவங்க வரலாம். ஓகே, பேக் சைடில் வண்டிங்கன்னு வச்சுக்கா, பைக்குக்கு வந்து டோக்கன் இருக்குது நான் சொன்னேன்ல. அந்த டோக்கன் வந்து பைக்கு டோக்கன் வந்து 10 ரூபா, காரு ஆட்டோ இதுங்கெல்லாம் வந்து 20 ரூபா. அதுக்கப்புறம் வந்து வேனுக்கு 40 ரூபா, பெரிய பெரிய வேன்லாம் தந்து. அதுக்கப்புறம் பெரிய பஸ்ஸுலாம் நிறைய பேர் வந்து பெரிய ஊர்லேருந்து பஸ்ஸுலாம் வராங்க. அந்த பஸ்ஸுக்கெலாம் வந்துன்னா கம்பல்சரி 100 ரூபா. இது வந்து பேக் சைடில் இது டோக்கன். இந்த டோக்கன் வந்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுமா சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. இத்துடன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், இங்கன்னு ஒரு அடி அடிங்க.